வணக்கம். மூர் மார்க்கெட் இப்போ அது சென்னையில் இல்லை. ஆனால் சென்னை மக்களுடைய மனதிலிருந்து அது விலகினதே கிடையாது. இன்று வரையில் எல்லோரும் மூர் மார்க்கெட்டை பற்றி பேசிக்கொண்டே இருப்பாங்க. அந்த கட்டடம் இன்னைக்கு இருந்திருந்ததுன்னா நவம்பர் மாதம் 30ஆம் தேதியோட அதுக்கு 125 வருடங்கள் முடிந்திருக்கும். வாங்க, இந்த எபிசோடில் மூர் மார்க்கெட் எப்படி கட்டப்பட்டது, எப்படி வளர்ந்தது, எப்படி கெட்டுப்போனது, கடைசியில் எப்படி மடிந்தது அப்படிங்கிற வரலாறுலாம் பார்க்கலாம். மூர் மார்க்கெட்டை நோக்கி செல்லலாம். இப்போ இருக்கிற தலைமுறைக்கு மூர் மார்க்கெட் எங்கே இருந்ததுன்னு கூட தெரியாமல் இருக்கலாம். மூர் மார்க்கெட் அப்படிங்கிறது சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கும் விக்டோரியா பப்ளிக் ஹாலுக்கும் நடுவே இப்போ சபர்பன் ரயில்வே டெர்மினல் இருந்த இடத்தில் இருந்தது. சென்னை நகரத்துக்கே ஒரு அங்காடியாக, ஒரு பல்பொருள் அங்காடியாக இருந்தது அந்த மூர் மார்க்கெட். இப்போவும் நீங்கள் அந்த மூர் மார்க்கெட், அந்த சபர்பன் டெர்மினலுக்கு எழுத்தப்புறம் சென்று போய் பார்த்தீங்கன்னா அந்த வண்டிகளெல்லாம் நிறுத்திருக்கிற இடத்துல ஒரு சிறிய பூங்கா இருக்கும். அந்த பூங்காக்குள்ளே எட்டி பார்த்தீங்கன்னா அந்த மூர் மார்க்கெட்டோட ஒரு சிறிய ஸ்கேல்டு டவுன் வெர்ஷன் ஒன்று செஞ்சு வச்சுருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை பார்த்தீங்கனாலே மூர் மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மூர் மார்க்கெட் வருவதற்கு முன்னாடி சென்னை நகரத்துக்கு ஒரு பல்பொருள் அங்காடி எங்கே இருந்தது? பிராட்வேல இப்போ ஸ்ரீராமுலு பூங்கா அப்படின்னு இருக்கிற இடத்துல இருந்தது. 18ஆவது நூற்றாண்டில் பிராட்வே அப்படிங்கிற பகுதி விரிவாக்கம் அடைந்தது. ஸ்டீஃபன் பாப்ஹாம் என்பவர் தான் அந்த பிராட்வேங்கிற பகுதியை டெவலப் செய்தவர். அவருடைய பெயர்லேயே அந்த இடத்துல ஒரு பெரிய மார்க்கெட் இருந்தது. அதற்கு பாப்ஹாம்ஸ் மார்க்கெட் என்று பெயர். சுமார் 100 வருடங்களுக்கு அது செயல்பட்டு கொண்டு வந்தது. அதற்கு பிறகு அந்த மார்க்கெட்டே ஒரு சென்னையோடைய மொழியில் மிகவும் கலீஜான ஒரு மார்க்கெட்டாக மாறின உடனே அப்போ இருந்த இந்த சென்னை மாநகராட்சியோடைய அதிகாரிகள் அந்த இடத்திலிருந்து மார்க்கெட்டை வேற இடத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள். எந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார்கள்? இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கும் விபி ஹாலுக்கும் நடுவே இருக்கிற பகுதி. அந்த காலத்தில் அது என்னவாக இருந்தது? ஒரு பெரிய திறந்த வெளியாக இருந்தது. 1859ஆவது வருடம் பீப்புள்ஸ் பார்க் அப்படின்னு ஒரு பெரிய பூங்காவோட ஒரு பகுதியாக இருந்தது. அந்த பூங்காவில் கட்டப்பட்ட கட்டடங்கள் தான் விக்டோரியா பப்ளிக் ஹால், சென்ட்ரல் ஸ்டேஷன் எல்லாமே. அப்போ ரிப்பன் பில்டிங் கிடையாது. இந்த 2 கட்டடத்துக்கும் நடுவில் நகரத்துக்கே ஒரு பெரிய பல்பொருள் அங்காடி வர வேண்டும் அப்படின்னு சென்னை மாநகராட்சி தீர்மானித்தது. 1898ஆவது வருடம் அப்பொழுது மாநகராட்சிக்கு பிரசிடெண்ட்டாக இருந்த லெப்டினன்ட் கர்னல் ஜார்ஜ் மூர் என்பவர் அடிக்கல் நாட்டினார். அதற்கு பிறகு R.E. எல்லிஸ், அவர் அந்த காலத்தில் சென்னை மாகாணத்துக்கு அரசாங்க இன்ஜினியராக இருந்தார். அவர் கொடுத்த வரைபடத்தை வைத்து A. சுப்பிரமணிய ஐயர் என்பவரால் மூர் மார்க்கெட் கட்டப்பட்டது. 1900ஆவது வருடம் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி மூர் மார்க்கெட் அப்பொழுது சென்னை மாகாணத்துக்கு ஆளுநராக இருந்த சர் ஆர்தர் ஹேவ்லாக் என்பவரால் திறந்து வைக்கப்பட்டது. மார்க்கெட் இண்டோ சாரசெனிக் பாணியில் கட்டப்பட்டது. 350 அடி நீளம், 240 அடி அகலம். இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு ரெக்டாங்கிள் வடிவத்தில் ஒரு டிசைன் செய்யப்பட்டிருந்த மார்க்கெட் இது. இந்த மார்க்கெட்டுடைய வெளிப்புறத்தில் ஒரு பெரிய வராண்டா, 4 பக்கமும் செல்கிற ஒரு வராண்டா. அந்த வராண்டாவை நுழைவதற்கு ஒரு முகத்திலும் 10 நுழைவு வாயில்கள். ஒரு நுழைவு வாயிலுக்கும் ஒரு ஆர்ச். அந்த ஆர்ச்சுடைய இரு புறங்களிலும் இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருந்த இரும்பு தூண்கள். இந்த மார்க்கெட்டை கட்டுவதற்காக தேவைப்பட்ட கற்கள் எல்லாம் சென்னைக்கு அருகேலிருந்து கொண்டு வரப்பட்டது. இந்த வராண்டாவை தாண்டி உள்ளே சென்றோமானால் 4 அறைகள், பெரிய பெரிய அறைகள். இதுதான் மார்க்கெட். இந்த 4 அறைகளுக்கும் உட்புறத்தில் ஒரு திறந்த வெளி, சென்ட்ரல் கோர்ட்யார்டு
அப்படின்னு நடுத்தாழ்வாரம் என்று கூறலாம். அதாவது அந்த காலத்தில் மின்சார வசதியெல்லாம் இல்லாமல் இருந்ததுனால வெளிச்சமும் காத்தோட்டமும் இருக்க வேண்டும் அப்படியே என்பதற்காகவே டிசைன் செய்யப்பட்டிருந்த இந்த கட்டடம். மொத்தம் இதற்கு உள்ளே 291 கடைகள். அதற்கு பிறகு வெளிப்புறத்திலும் அமர்ந்து பொருட்கள் எல்லாம் விற்கலாம். என்ன மாதிரி பொருட்கள் விற்கப்பட்டன? முதல்லலாம் பார்த்தோமானா இந்த இடத்துல இறைச்சி, காய்கறிகள், பூக்கள், மீன், உணவுப் பொருட்கள் தான் ஏராளமாக விற்கப்பட்டது. அதற்கு பிறகு நாளடைவில் பழைய பொருட்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு வர ஆரம்பித்தது. 1911 ஹெர்பர்ட் ஆண்ட்ரூ நியூவெல் என்பவர் இங்கிலாந்திலிருந்து சென்னைக்கு வந்த பொழுது மூர் மார்க்கெட் எப்படி இருந்தது என்று ஒரு வர்ணனை செய்திருக்கிறார். ஒரே சத்தம். உள்ளே சென்றோமானால் பழைய பொருட்கள் தான் ஏராளமாக விற்கப்பட்டு கொண்டிருந்தன. ஆனாலும் அப்போது காய்கறிகள், இறைச்சி இதெல்லாமும் இருந்தது. அலங்கார மீன்கள் எல்லாமும் இந்த இடத்துல விற்பனை ஆகி கொண்டிருந்தது என்று நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் சில நாட்களை தாண்டி, அதாவது 1920கள் 30களிலெல்லாம் மூர் மார்க்கெட் என்பது பழைய துணிமணி, பழைய இரும்பு பொருட்கள், பழைய கடிகாரத்துடைய இருப்புகள், பழைய கருவிகள், பழைய கிராமஃபோன் ரெக்கார்ட், பழைய புத்தகங்கள், இதுக்கெல்லாம் தான் பேர் போன ஒரு மார்க்கெட்டாக மாறிவிட்டது. இந்த காய்கறி விற்பனையாளர்கள்லாம் எங்கேயோ போய்விட்டார்கள். எங்கே போனார்களோ, ஒருவேளை கொத்தவால் சாவடிக்கு போயிருப்பார்களோ என்னவோ, அது தெரியலை. ஆனால் இந்த இடத்துல பழைய பொருட்களுக்காகவே ஒரு பெரிய மார்க்கெட்டாக மாறிவிட்டது. இந்த மார்க்கெட்டை பற்றி 1962 வருடம் சா விஸ்வநாதன் என்ற பிரபல எழுத்தாளர் சாவி என்ற பெயரில் எழுதி கொண்டிருந்தார். ஆனந்த விகடன் பத்திரிகையில் ஜூன் மாதம் 14 ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையில் இந்த மார்க்கெட்டை பற்றி என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாமா? பைலட் நிப்பு, பிளாக்பேர்ட் கிளிப்பு, பார்க்கர் பாடி, ஷெஃபர் மூடி, வெவ்வேறு ஜாதி பேனாக்களில் வெவ்வேறு பாகங்களை ஒன்றாக இணைத்து ஒரு முழு ஃபவுண்டன் பேனாவாக உருவாக்கி விடுகிறார் மூர் மார்க்கெட் பேனா வியாபாரி. அதை போலவே பல்வேறு வகை பொருட்களும் பல்வேறு வகை வியாபாரிகளும் இணைந்து நெருங்கி இயங்கும் இடத்துக்கு மூர் மார்க்கெட் என்று பெயர். பழைய புத்தகங்கள், பழைய இரும்புகள், பழைய துணிகள், பழைய பாட்டில்கள், பழைய பாத்திரங்கள், பழைய கிராமஃபோன் பெட்டிகள், இங்கே கிடைக்காத செகண்ட் ஹேண்ட் சாமான்களே கிடையாது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் செகண்ட் ஹேண்ட் கிடையாதையாகையால் அந்த 2 மட்டும் இன்னும் இந்த மூர் மார்க்கெட்டுக்கு வந்து சேரவில்லை அப்படின்னு எழுதியிருக்கிறார். 1962 வருடம். அதே போல இந்த மூர் மார்க்கெட்டுக்கு இன்னொரு பெயரும் உண்டு. ஏமாற வேண்டும் என்றால் மூர் மார்க்கெட்டுக்கு தான் செல்ல வேண்டும். இதற்கு எடுத்துக்காட்டாக கொத்தமங்கலம் சுப்பு எழுதிய தில்லானா மோகனாம்பாள் அப்படிங்கிற நாவலில் ஒரு பகுதி இருக்கிறது. இது சினிமாவில் வரல, ஆனால் நாவலில் இருக்கிறது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நாகஸ்வர விற்பனர் சண்முக சுந்தரத்துக்கு கத்தி அடிபட்ட உடனே அவரை ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்க கிராமத்திலேருந்து. அப்போது அவருடைய ஒத்து ஊதுபவர் தர்மர் அப்படிங்கிற பெயர், முத்துராக்கு என்பவர் தவில்காரர். இவங்க 2 பேரும் அவர் கூடவே ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஒரு நாள் அதே இடத்துல எத்தனை நாள் முடங்கி கிடப்பது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து மூர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. மூர் மார்க்கெட்டுக்கு போன உடனே அவங்களுக்கு என்ன தோன்றதோ தெரியல, என்னெல்லாமோ வாங்குகிறாங்க, கண்ணாடி, பேனா எல்லாம். கடைசியில் அந்த பேனாவை வாங்கின உடனே அதுலேருந்து இங்கெல்லாம் ஒழுகி அவங்க சட்டையிலலாம் வந்துடுறது. அந்த கண்ணாடியை போட்டுட்டா மேடு எங்கே இருக்குது, பள்ளம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாமல் போய்விடுகிறது. கம்ப்ளீட்டாக ஏமாந்து போய் திரும்பி வராங்க. இவங்க 2 பேருமே கிராமத்திலேருந்து வந்ததுனால மூர் மார்க்கெட்டில் வெளியூர்லேருந்து, அதாவது கிராமப்புறங்கள்லேருந்து வர மக்களை ஏமாற்றுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய வேலையாகவே இருந்தது. அதே போல் மூர் மார்க்கெட்டில் போய் ஏதாவது பொருள் வாங்க வேண்டுமானா அந்த பொருளை தொடக்கூடாது. தொட்டுட்டோன்னா அதை வாங்கினா மாதிரி தான். அதை தொட்டு விட்டு எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா அங்கே இருக்கிற மக்களே நம்மளை சூழ்ந்து நின்று கொண்டு விடுவாங்க. அதற்கு பிறகு நாம் அந்த பொருளை வாங்கினாதான் அந்த இடத்துலேருந்து நம்மளை விலக விடுவாங்க. அதே போல் பிராண்டட் பொருட்கள் ஏராளமாக மூர் மார்க்கெட்டில் கிடைக்கும். குட்டிக்கூரா டால்கம் பவுடர், இப்படியெல்லாம். அந்த டால்கம் பவுடர் டப்பி பார்ப்பதற்கு குட்டிக்கூரா மாதிரியே இருக்கும். அதை வீட்டுக்கு எடுத்து கொண்டு போய் போனால் மேலே தான் பவுடர் இருக்குமே தவிர கீழெல்லாம் சாக் பீஸாக இருக்கும். அதே போல்
இயங்கிக் கொண்டிருக்கும் இயந்திரங்கள் எல்லாம் விற்பாங்க. அதாவது பம்ப் செட்டு, கிராமஃபோன் ரெக்கார்ட், பிளேட்டு இதெல்லாம். வீட்டுக்கு எடுத்துன்னு போய் பார்த்தா அதெல்லாம் நின்று போய்விடும். என்பதற்காகவே ஒரு பெரிய இடமாக இருந்தது மூர் மார்க்கெட். அதே போல ஜேப்படி திருடர்கள் ஏராளமாக சுற்றி கொண்டிருக்கும் பகுதியும் இதே மூர் மார்க்கெட் தான். இந்த சாவியோட கட்டுரையிலேருந்து அந்த காலத்தில் சென்னையில் எவ்வளோ ஏழ்மை இருந்தது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. செகண்ட் ஹேண்ட் பொருட்கள் எல்லாம் இங்கே விற்று கொண்டிருந்தார்கள் அப்படின்னு எழுதுகிறார் இல்லையா? அதே போல் செகண்ட் ஹேண்ட் உணவும் இந்த இடத்துல விற்பனை ஆகி கொண்டிருந்தது அப்படின்னு எழுதுகிறார். அதாவது இந்த புளியந்தோப்பு, அதே போல் ராயபுரம், இந்த இடத்துல இயங்கி கொண்டிருந்த தொழிற்சாலைகளில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் ஆட்களுடைய டிஃபன் கேரியர்லேருந்து மிச்சம் மீதி இருந்த உணவெல்லாம் எடுத்து கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு கதம்பமாக்கி விற்பார்கள். உணவு கூட செகண்ட் ஹேண்டாக விற்று கொண்டிருந்தார்கள் அப்படின்னு எழுதுகிறார். இப்போ சென்னையில் அந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் உணவுக்கு ஒரு மார்க்கெட் இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். 1960களில் மூர் மார்க்கெட் மிகவும் கெட்டுப்போன ஒரு இடமாக மாறிவிட்டது. அப்போது அனுபவி ராஜா அனுபவின்னு ஒரு படம் வெளியில் வந்தது. அதில் நாகேஷ் கிராமத்திலிருந்து சென்னை நகருக்கு வரார். மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் அப்படின்னு ஒரு பாட்டு, கவிஞர் கண்ணதாசனால் எழுதப்பட்ட பாட்டு. அதில் ஊரு கெட்டு போனதற்கு மூர் மார்க்கெட் அடையாளம் அப்படின்னு ஒரு வரி வரும். அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே இந்த மூர் மார்க்கெட்டில் இருந்த வியாபாரிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கவிஞர் கண்ணதாசன் மன்னிப்பு கோர வேண்டும் என்று ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அந்த படத்துக்கு. ஆனால் கவிஞர் கண்ணதாசன் கொஞ்சம் கூட தன்னுடைய இடத்திலிருந்து மாறவே இல்லை. அவர் மன்னிப்பு கோரவும் மறுத்துவிட்டார். நாளடைவில் அந்த விவகாரம் ஒரு மாதிரி அடங்கி போய்விட்டது. ஆனால் 1971 ஆண்டு இந்தியன் ரயில்வே இடப்பற்றாக்குறை இருந்தது என்று கூறி மூர் மார்க்கெட் இருந்த இடமும் தனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை விட்டது. அப்போ இருந்த திமுக அரசு இதுக்கு ஒத்துக்கொண்டது. ஆனால் அதற்கு பிறகு 10 வருடங்களுக்கு ஒன்றுமே நடக்கவில்லை. அதற்கு பிறகு இந்திய ரயில்வே மறுபடியும் அதே கோரிக்கையை வைத்தது. அப்பொழுது இருந்த மூர் மார்க்கெட் வியாபாரிகள் எல்லாம் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். மொத்தம் அந்த காலத்தில் 500க்கும் மேலே இந்த இடத்துல வியாபாரிகள் இருந்தார்கள். மாதம் 150 ரூபாய் சென்னை மாநகராட்சிக்கு செலுத்தி கொண்டிருந்தார்கள். அதே போல் இதற்கு வெளிப்புறத்தில் இருந்த வியாபாரிகள் மாதம் 30 ரூபாய் மாநகராட்சிக்கு செலுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த மார்க்கெட் பராமரிக்கப்படவே இல்லை. மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருந்தது. இந்த இடத்தில் இருந்த வியாபாரிகளோ இந்த இடத்தில் இருந்து கிளம்ப மறுத்துவிட்டார்கள். திடீரென்று ஒரு நாள் 1985 ஆண்டு இரவு வேளையில் மூர் மார்க்கெட் தீப்பற்றி எரிந்தது. அதில் இருந்த ஏராளமான செகண்ட் ஹேண்ட் புத்தகங்கள், கிராமஃபோன் ரெக்கார்ட் எல்லாம் எரிந்து போய்விட்டன. மறுநாள் காலையில் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் மூர் மார்க்கெட்டை வந்து பார்வையிட்டார். அதற்கு பிறகு மூர் மார்க்கெட்டின் எஞ்சிய பகுதிகளெல்லாம் இடித்து தள்ளப்படும் என்ற அறிக்கையை அரசு வெளியிட்டது. அந்த பகுதியை அப்படியே இந்தியன் ரயில்வேக்கு கொடுத்து விட்டது. அப்பொழுது அந்த இடத்தில் வியாபாரம் செய்து கொண்டு இருந்தவர்கள்லாம் என்ன செய்வது? அருகிலேயே ஒரு பெரிய அல்லி குளம் இருந்தது. ஒரு காலத்தில் ஜூவும் இந்த இடத்துல தான் இருந்தது இல்லையா? அந்த ஜூ அதற்குள் வண்டலூருக்கு சென்று விட்டது. அந்த அல்லிக்குளம் ஜூவோடைய ஒரு பகுதியாக இருந்தது. உங்களுக்கு தான் சென்னையோடைய வரலாறு தெரியுமே. எப்போ இடப்பற்றாக்குறை இருந்தாலும் ஒரு குளத்தை ரொப்பி அந்த இடத்தில் ஒரு காலனியை ஏற்பாடு செய்து விடுவார்கள். அதே போல் அந்த அல்லிக்குளத்தை நிரப்பி அந்த இடத்தில் அதற்கு நினைவாக லில்லி பாண்ட் காம்ப்ளெக்ஸ்னு ஒரு கட்டடத்தை கட்டினார்கள். இப்பொழுதும் நீங்கள் அந்த இடத்தில் அதை போய் பார்க்கலாம். மூர் மார்க்கெட் வியாபாரிகள் எல்லாருக்கும் தலா 2000 ரூபாய் ரொக்கம் கொடுத்து அந்த இடத்திற்கு இடம் மாற்றினார்கள். அதற்கு பிறகு பல பேர் அந்த இடத்துக்கு சென்று விட்டார்கள். சில பேர் அந்த இடத்துக்கு செல்லவில்லை. ஆனால் மூர் மார்க்கெட் இடித்து தள்ளப்பட்டது. அந்த இடத்தில் வந்தது தான் சபர்பன் ரயில்வே டெர்மினல். அதற்கு முட்புறத்தில் ஒரு சிறிய நினைவு சின்னம் மூர் மார்க்கெட்டுக்கு கட்டப்பட்டது. இப்பொழுதும் நான் சொன்ன மாதிரி அதே இடத்தில் இருக்கிறது. இதில் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், அந்த மூர் மார்க்கெட் கட்டடத்தையே சபர்பன் ரயில்வே டெர்மினலாக மாற்றியிருக்கலாம். சென்ட்ரல் ஸ்டேஷன் போலவே
அதே பாணியில் கட்டப்பட்ட அந்த கட்டடம் நினைத்து பாருங்கள். நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல், சதர்ன் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ், சென்ட்ரல் ஸ்டேஷன், மூர் மார்க்கெட், விக்டோரியா பப்ளிக் ஹால், ரிப்பன் பில்டிங். எப்படி இருந்திருக்கும் பார்ப்பதற்கு? திடீர்னு ஒரு மல்டி ஸ்டோரி கட்டடம் ஒன்று நடுவில் இருந்தால் அது எப்படி இருக்கிறது? அவ்வளவாக நன்றாக இல்லை. அதே கட்டடத்தை வைத்து கொண்டிருக்கலாம், அதற்கு பின்புறத்தில் ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டடத்தை கட்டியிருக்கலாம். ஆனால் அப்பொழுது அந்த மாதிரி செய்யவில்லை. மூர் மார்க்கெட்டிலிருந்து ஒரு பெரிய பாடம் மக்களுக்கும் கிடைத்தது, அரசுக்கும் கிடைத்தது. ஒன்று என்னவென்றால், பழைய கட்டடம் இருந்தால் அதை வெகு சீக்கிரத்தில் தீப்பிடித்து அதை நாசமாக்கி விடலாம் என்பது. அதே போல் ஸ்பென்சர்ஸ் கட்டடம் எரிந்தது. அதற்கு பிறகு பல கட்டடங்கள் சென்னையிலே வரலாறு படைத்த கட்டடங்கள் எல்லாம் தீப்பிடித்து எரிந்தன. ஆனால் நாளடைவில் இந்த பழைய கட்டடங்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று மக்கள் மனதில் தோன்றிவிட்டது. அதற்கு பிறகு அரசும் மனசை மாற்றிக்கொண்டது. இப்போ பாருங்க, சேப்பாக் அரண்மனையில் தீப்பிடித்து கொண்டது, ஆனால் அதை இடித்து தள்ளலை. அதை மறுபடியும் அதே பாணியில் அதை புதுப்பித்து வைத்திருக்கிறார்கள். அதே போல் மவுண்ட் ரோடில் இருந்த அந்த லாலி ஹால், அதுவும் தீப்பிடித்தது, ஆனால் மறுபடியும் அதை புதுப்பித்து வைத்திருக்கிறார்கள். இதே போல் இன்னும் 2 கட்டடங்கள், ஒன்று ராஜாஜி சாலையில் இருக்கும் ஜிபிஓ இப்போவும் செயல்பட்டு கொண்டு வருகிறது. அதற்கு அருகே ஸ்டேட் பேங்க் கட்டடம் ஒரு 10 வருடங்கள் முன்னாடியில் தீ விபத்தில் சிக்கி அதற்கு பிறகு அப்படியே இருக்கிறது, ஆனால் இடித்து தள்ளப்படவில்லை. இப்போது காலம் மாறிக்கொண்டே வருகிறது, பழைய கட்டடங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை இருக்கிறது. நஷ்டமானது என்னவோ புத்தகங்கள் தான். அவை திரும்பி வரவே வராது. அதற்கு சாவி என்ன கூறியிருக்கிறார், அங்கே அந்த இடத்தில் என்ன மாதிரி புத்தகங்கள்லாம் இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷேக்ஸ்பியர், கம்பன், காளிதாசன், வுட்ஹவுஸ், சோமர்செட் மாம், ஆர்னல்ட் பெனெட், ஹெமிங்வே, அகதா கிறிஸ்டி, முப்பாசாங், டெகோர், காண்டேக்கர், கல்கி, கருணாநிதி எல்லோரையும் இங்கே சந்திக்கிறோம். அவர்களிடம் சிறிது நேரம் உரையாடுகிறோம். பழைய புத்தகங்கள் விற்கப்படும் செகண்ட் ஹேண்ட் ஷாப்புகளில்தான். நமக்கு பிடித்த புத்தகம் ஒன்றை தேடி எடுத்து அதன் விலையை விசாரிக்கும் போது கடைக்காரர் கூறும் விலை நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. இங்கே பாதி விலைக்கு புத்தகம் கிடைக்கும் என்கிறார்களே, நீங்கள் சொல்லும் விலை அசல் விலையை விட அதிகமாக இருக்கிறதே. உண்மைதான் சார், ஆனால் இந்த புத்தகம் இப்போது அவுட் ஆஃப் பிரிண்ட், புது புத்தகம் கிடைப்பதில்லை, ஆகையால் தான் அசல் விலையை விட அதிகம் என்கிறார் வியாபாரி. வேறு வழி இல்லாததால் அந்த பழைய புத்தகத்தை புதிய விலை கொடுத்து வாங்கி கொள்கிறோம் அப்படின்னு சாவி எழுதியிருக்கிறார். இந்த புத்தகமெல்லாம் திரும்பி வரவே வராது. அதெல்லாம் இப்போ டிஜிட்டல் எடிஷனில் தான், கிண்டிலில் தான் போய் படிக்க வேண்டும். ஆனாலும் அசலாக ஒரு புத்தகத்தை கையில் வைத்து கொண்டு இருக்கிற ஒரு சந்தோஷம் கிண்டிலில் கிடைக்குமா? அதே போல் மூர் மார்க்கெட் என்பதை பற்றி ஏராளமாக வலைதளங்கள் எல்லா இடத்துலையும் எழுதுகிறாங்க, படங்கள் எல்லாம் போடுறாங்க. ஆனால் அசலில் இருந்த அந்த மூர் மார்க்கெட்டை மறக்க முடியுமா? இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளவும், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மறுபடியும் அடுத்த வாரம் இதே போல் சென்னையின் ஒரு வரலாறு எபிசோடை எடுத்துக்கொண்டு வருகிறேன். வணக்கம்.